Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போறோம். அதுக்கு சைட் டிஷ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தக்காளி சட்னி தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போற தோசைக்கு சைட் டிஷ். சாதா தோசை கிடையாது. என்ன தோசைன்னு பார்க்கலாம். நான் சொன்ன இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ராகி தோசை மாதிரி தெரியும். பட் இது ராகி தோசை இல்லை, சத்து மாவு தோசை. இது வந்து சத்து மாவுல ரெடி பண்ண தோசை. சூப்பரா மெலிசா அழகா நம்மளுக்கு சாஃப்டா வேணாலும் ஊற்றிக்கலாம், கிறிஸ்பியா வேணாலும் ஊற்றிக்கலாம். மெலிசா அம்மா சுட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சத்து மாவு தோசை ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சத்து மாவு நாங்கள் அரைச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா பொருட்களும் சேர்த்து அரைச்சி வச்சுன்னா அதை நம்ம கஞ்சியாகவும் குடிக்கலாம். இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடலாம். நிறைய வெரைட்டிஸில் சாப்பிடலாம். நூடுல்ஸ் கூட நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணி நம்மளே ஹோம்மேட் நூடுல்ஸ் மாதிரி சாப்பிடலாம். நாங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்றோம். டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து தக்காளி சட்னியில் டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தோசைக்கு தக்காளி சட்னி, அப்புறம் அதுக்கு முன்னாடி தேங்காய் சட்னி சாப்பிட்டாலாமா? தேங்காய் சட்னியுமே சூப்பராக, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆமாம், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நாங்கள் கூட எப்படி டேஸ்ட் வரும்னு பார்த்தோம். பட் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கிறதுனால இந்த தோசை ஒரு நாள் இட்லி மாவு தோசை, கோதுமை தோசை அதேமாதிரி கண்டினியூ பண்ணி மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்ருக்கோம். இது சாப்பிட்டதுலேருந்து இதுதான் அப்பப்போ சாப்பிட்றோம். அவ்வளோ டேஸ்டியாக. ஏன்னா ரொம்ப கண்டினியூஸாக அப்போ அரிசிலேருந்து வெறும் நம்ம அந்த கஞ்சி சத்து மாவு கஞ்சி மாதிரியே செஞ்சு குடிச்சு போர் அடிக்கிறவங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிடலாம். அதுவே சாப்பிட்டு கொஞ்சம் வேறு டேஸ்ட்டு சாப்பிடலான்ட்டு தோணும். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுதான் எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு பர்சனலாக தக்காளி சட்னி கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது சாப்பிடும்போது சின்ன வயசில் நம்ம அந்த முடக்கத்தான் தோசை, அது என்னது இன்னொரு கீரை என்னதுமா, வாதநாராயணன் கீரை தோசை, அதெல்லாம் சாப்பிடலாம் இந்த ஞாபகம் வருது. முடக்கத்தான் அரைச்சி கிரீன் கலர் தோசைலாம் சாப்பிடுவோம். அதெல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு டேஸ்ட் தான் பிடிக்கும். அந்த ஒரு டேஸ்ட் லைட்டாக வருது, ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த இதில் வேறு டேஸ்ட்டில் கேவுரு அடை மாதிரி அந்த மாதிரி ஒரு வாசனை இருக்குது. பட் வந்து டேஸ்ட் வந்து அதை விட இது வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு, எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிடலாம். எல்லா காம்பினேஷனுக்கும் சூப்பராக இருக்குமா. இதை தான் நான் அப்போவே சொன்னேன், செஞ்சு பாருங்கள், செய்யலான்னு. நான் ஐடியாஸ் வச்சிருந்தேன். எப்போ பிடிச்சி ஐடியா கொடுத்தாங்க. ஆமாம், பட் நான் செஞ்சு பார்க்குறோம். அம்மா நீங்கள் என்ன தட்டில் கேமரா ஃபோன் ஆடுதுமா. சூப்பராக இருக்கும். தோசை நிறைய சுட்டு வச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட வேண்டியதான். ஓகே, நாங்கள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நாங்களே டைம் ஆகிடுச்சு, இப்போ லேட்டாக தான் சாப்பிட்றோம். சீக்கிரமாக சாப்பிட்ருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.